ஓம் நமோ நாராயணா. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். வைகுண்ட ஏகாதசி என்றால் என்ன? திருவரங்கத்தில் இதை விசேஷமாக கொண்டாடுவதின் பின் உள்ள தாத்பரியத்தையும் ஏகாதசி மகிமையும் நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அற்புதமான பல தகவல் கொண்டது இந்த பதிவு. அரங்கனின் பெருமைகளையும் இந்த ஏகாதசி மகிமையையும் கேட்பதே பெரும் பாக்கியம். அனைவரும் முழுமையாக பார்த்து பயன்பெறுவோம். மார்கழி மாதம் பரம பவித்திரமான மாதம். மாசானாம் மார்கசீஷோ என்று கீதாச்சாரியன் சொல்கிறார். மார்கழி மாதத்தை மார்கசீர்ஷ மாதம் என்று சொல்வர். சீர்ஷம் என்றால் தலை, மார்க்கம் என்றால் வழி. இறைவனை அடையக்கூடிய வழிகளில் தலையான வழியை காட்டும் மாதம் இந்த மார்கழி மாதம். தேவர்களுக்கு விடியற்காலை நேரம், அதாவது காலை 4 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரம். இந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவது சாலச் சிறந்தது. மார்கழி மாதம் முழுவதும் வழிபாட்டுக்குரிய மாதமாக அமைந்திருக்கிறது. இந்த மார்கழி மாதத்தில் தனிப்பட்ட குடும்ப சுபகாரியங்கள், திருமண நிகழ்ச்சிகள் போன்றவற்றை நடத்துவதில்லை. மார்கழி மாதத்தில் செய்யும் பூஜையின் பலன் தை மாதத்தில் கிடைக்கும் என்பதால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம வைகுண்ட ஏகாதசி ஒட்டி திருவரங்கத்தில் திரு அத்தியன உற்சவம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன? அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். திருவரங்கத்தில் மட்டுமல்லாது எல்லா பெருமாள் கோவில்களிலும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு முன் 10 நாட்கள், ஏகாதசிக்கு பின் 10 நாட்கள் என்று இந்த உற்சவம் நடைபெறும். இந்த உற்சவத்திற்கு திரு அத்தியன உற்சவம் என்று பெயர். இந்த உற்சவத்தின் சிறப்பை தெரிந்து கொண்டால்தான் வைகுண்ட ஏகாதசியின் பின்னணியை நாம் முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதை தெரிந்து கொள்வதே முதலில் நாம் செய்த பாக்கியம் என்று சொல்லலாம். மார்கழி மாதத்தில் வளர்பிறை பிரதமை தொடங்கி 20 நாட்கள் பகவானுக்கு உற்சவம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆகமங்கள் விதித்திருக்கின்றன. அத்தியனம் என்றால் வேத, இதிகாச, புராண ஸ்லோகங்களை, ஸ்தோத்திரங்களை பெருமாளின் முன் ஓத வேண்டும் அப்படின்றது பொருள். ஏகாதசி முதல் 10 நாட்கள் நடக்கும் உற்சவத்துக்கு மோட்ச உற்சவம் என்று பெயர். மார்கழி வளர்பிறை ஏகாதசிக்கு முன் 10 நாட்கள் நடைபெறும் திரு அத்தியன உற்சவம் பகலிலும் பகல் 10 என்றும், ஏகாதசிக்கு அடுத்து 10 நாட்கள் நடைபெறும் மோட்ச உற்சவம் இரவிலும் ராப்பத்து என்று நடத்தப்படுகிறது. இந்த உற்சவத்தின் போது பகவானை அதற்கான மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து வேத பாராயணம் செய்ய வேண்டும். இந்த தமிழ் வேதம் என்று அழைக்கப்படும் 4000 திவ்ய பிரபந்தம் இசைப்பதற்கு முன்னால் வேதங்களே ஓதப்பட்டது. திருமங்கையாழ்வார் காலத்திற்கு முன்பு வரை இப்படித்தான் உற்சவம் நடந்து கொண்டிருந்தது. இப்போது நாம் திருவரங்கத்திற்கு வரலாம். தனுர் மாதமான மார்கழி மாதத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி உற்சவங்கள் எல்லா பெருமாள் கோயிலிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக நடைபெற்றாலும் பூலோக வைகுண்டமான திருவரங்கத்தில் நடைபெறுவதுதான் மிகவும் கோலாகலமாக இருக்கும். அதற்கு காரணம் இருக்கு. என்ன? காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் என்று ஒரு ஸ்லோகம் உண்டு. வைகுண்டம் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாதல்லவா? ஆனால் வைகுண்டத்தின் தத்துவத்தை பூலோகத்தில் உள்ளவர்கள் கண்டு கொள்ள வேண்டும் என்ற அமைப்பில் தான் ஸ்ரீரங்கம் கோவில் அமைந்துள்ளபடியால் அது பூலோக வைகுண்டம்னு வழங்கப்படுகிறது. எம்பெருமான் ஆனந்தமாக பாம்பனையில் சயனித்துக் கொண்டிருப்பதால் திருவரங்கத்தை போக மண்டபம் என்று அழைக்கிறார்கள். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் அருளிய வைணவ திருத்தலங்கள் 108. இந்த 108 திவ்ய தேசங்களையும் ஒரு மரமாக உருவகித்தால் அதன் அடிமரமாக இருப்பது இந்த ஸ்ரீரங்கம். மற்ற தலங்கள் அந்த மரத்தினுடைய கிளைகளாகவே இருக்கின்றன. வேரில் சேர்க்கும் நீர் அடிமரத்தின் வழியாய் அதனுடைய கிளைகளுக்கு சென்று அந்த மரத்தை செழிக்க செய்கிறதல்லவா? அதுபோல் இந்த ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் ஒவ்வொரு விழாக்களும் மற்ற திவ்ய தேசத்தின் ஏற்றத்திற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால்தான் வைணவத்தின் தலைமை நிலையமாக ஸ்ரீரங்கம் விளங்குகிறது. அத்தனை ஆழ்வார்களும் ஒரு சேர திருவரங்கத்தை பாடியிருப்பதால் பதின்மர் பாடிய பெருமாள் என்று ரங்கநாதரை போற்றி அழைக்கிறார்கள். எல்லா ஆச்சாரியர்களும் இங்கு இருந்துதான் வைணவத்தை வளர்த்தார்கள். 108 திவ்ய தேசங்களின் கலைகளும் இரவில் இந்த திருவரங்கத்தின் கருவறையில் ஒடுங்குவதாக ஐதீகம். பகவான் தனது நிரந்தர வாசஸ்தலமாக திருவரங்கத்தையே அமைத்துக் கொண்டிருக்கிறான். இதை இங்குள்ள உற்சவங்களே நமக்கு வெளிப்படுத்தும். பல்வேறு உற்சவங்களில் ரங்கநாத பெருமாள் புறப்பாடு கண்டருளி வெளியில் உள்ள மண்டபங்களுக்கு சென்றாலும் இரவு நேரங்களில் அந்த இடங்களிலெல்லாம் தங்காமல் தனது கோவிலுக்கு, தனது ஆஸ்தான இடத்திற்கு திரும்பி வந்து அரவணை அமுது செய்து தனது சிம்மாசனத்தில் சயனித்துக் கொள்வதே வழக்கம். இது இந்த ஸ்ரீரங்கம் நமது மனித உடலை ஒத்த அமைப்பு. எப்படி அது? திருவரங்கம் கோவில் அமைப்பு மனித உடம்பின் தத்துவங்களை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. திருவரங்கத்திற்கு 7 பிரகாரங்கள் உண்டு. இந்த 7 பிரகாரங்களும் மனிதனுடைய சப்த தாத்துக்களை குறிக்கிறது. மனிதனின் உடலில் உள்ள ரசம், ரத்தம், சதை, நரம்பு, எலும்பு, நீர், மஜ்ஜை என்ற 7 தாத்துக்களையும் இந்த 7 சுற்றுக்களும் குறிக்கின்றனவாம்.
அதன் விமானம் ஓம் எனும் பிரணவஸ்தானத்தில் அமைக்கப்பட்டிருப்பதால் விமானம் 1, சப்த பிரகாரங்கள் 7, மொத்தம் 8 சேர்ந்து 8 எழுத்து மந்திரத்தை காட்டிக் கொடுப்பதாய் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தனது திருவரங்கமாலையில் பாடியிருக்கிறார். இங்கு பெருமாள் தெற்கு நோக்கி இருக்கிறார். ஏன்? அதற்கு என்ன காரணம்? பூலோகத்தின் வடக்கே வைகுண்டம் இருக்கிறது. அவ்விடம் செல்ல வேண்டியவர்கள் வடக்கு நோக்கி போக வேண்டும் அல்லவா? பூலோக வைகுண்டமான திருவரங்கத்தில் நாம் ரங்க விமானத்தை அடைய தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போகும்படி வாசல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மனித உடல் தலைப்பக்கம் வடக்கு என்றும் பாதம் தெற்கு என்றும் சொல்கிறபடியால் மனிதனுக்கு ஒப்பான ஸ்ரீரங்கம் கோவிலும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. திருவரங்கநாதனுக்கு 365 நாட்களுமே ஏதேனும் உற்சவம் நடந்து கொண்டேதான் இருக்கும். எந்த கோவிலாக இருந்தாலும் பெரிய உற்சவம் என்று சொல்லப்படும் பிரம்மோற்சவம் தான் மிக சிறப்பான உற்சவமாக கருதப்படும். ஆனால் இந்த திருவரங்கநாதன் சன்னதியில் மார்கழி மாதத்தில் தமிழ் மொழிக்கு பிரதானமாக ஆழ்வார்களின் பாசுரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே நடத்தப்படும் திருமொழி திருவாய்மொழி திருநாள் உற்சவம் தான் மிக முக்கியமாக கருதப்படும். இந்த உற்சவங்கள் பகல் 10, ரா 10, வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இது உருவாகவே திருமங்கை ஆழ்வார் தான் காரணம். அந்த பின்னணியை நம்ம தெரிந்து கொள்ளலாம். திருவரங்கநாதர் கோவில் மிக புராதனமானது, பழமையானது. ஆதியில் சத்தியலோகத்தில் பிரம்மா பூஜித்தது. பிறகு இக்ஷுவாகு மன்னர்களின் குல தனமாக அயோத்திக்கு வந்து சேர்ந்தார் ரங்கநாதர். அங்கு ஸ்ரீராமரால் பூஜிக்கப்பட்டார். அதனால் வைணவ மரபில் ஸ்ரீராமரை பெருமாள் என்றும் திருவரங்கநாதனை பெரிய பெருமாள் என்றும் அழைக்கும் மரபு வந்தது. ஸ்ரீராமனிடமிருந்து பட்டாபிஷேகத்தின் போது விபீஷண ஆழ்வார் பரிசாக பெற்று இலங்கைக்கு எடுத்து செல்ல பிரயத்னப்பட்டார். ஆனால் திருவரங்கநாதன் காவிரி கரையிலேயே தற்போதுள்ள இடத்தில் தங்கிவிட்டதாக தலபுராணம் சொல்றது. அதற்கு பிறகு ஆழ்வார்கள் அவதரித்து பாசுரங்களால் இறைவனை போற்றி பாடினார்கள். 12 ஆழ்வார்களில் கடைசி ஆழ்வார் கடைக்குட்டி ஆழ்வார் என திருமங்கை ஆழ்வார் தான் தற்போதுள்ள உற்சவத்திற்கு காரணமானார். அது எப்படி? தனுர் மாதம் என்பது பிரம்ம முகூர்த்தம். தேவர்களுக்கு தட்சிணாயனத்தின் கடைசி பாகமும் உத்தராயணம் பிறப்பதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய உஷத்காலம். இந்த காலத்தில் பகவானை ஜபம் செய்ய வேண்டும், ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாஸ்திர நடைமுறையை ஒட்டி திருவரங்கத்தில் வடமொழி வேதங்களை மார்கழி வளர்ப்பிறை ஏகாதசி முதல் அத்தியனம் செய்து வந்தார்கள். திருமங்கை ஆழ்வாருக்கு தமக்கு முன் தோன்றிய ஆழ்வார்களின் பாசுரங்களில் ஈடுபாடு அதிகம். குறிப்பாக நம்மாழ்வாரின் 4 பிரபந்தங்களின் தத்துவ பொருட்களை எப்போதும் தியானித்துக் கொண்டே இருப்பாராம். அந்த 4 பிரபந்தங்கள் விளக்கமாக 6 அங்கங்களை 6 பிரபந்தங்களாக அருளி செய்தார். இந்த 6 பிரபந்தங்களுக்கு இணையான பிரபந்தங்கள் இல்லை என்று சொல்லலாம். அதில் அவர் கடைசியாக எழுதிய பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம். இப்போ வைகுண்ட ஏகாதசி தோன்றுவதற்கே இந்த பிரபந்தமே காரணமாக அமைந்தது. அதானும் இந்த பிரபந்தத்தை பெருமாளே உகந்து ஏற்றுக்கொண்டாராம். அதை தெரிந்து கொள்ளலாம். திருஅரங்கத்தில் திருக்கார்த்திகை மகோத்சவம் நடந்து கொண்டிருந்தது. திருமங்கையாழ்வார் அன்றைய தினம் அதிக உற்சாகத்தோட தாம் இயற்றிய திருநெடுந்தாண்டகத்தை ஸ்ரீரங்கநாதருக்கு எதிரில் தேவகானத்தில் அதி அற்புதமாக அபிநயம் செய்து பாடியிருந்தார். அர்ச்சா திருமேனியில் அதை செவிக்குளிர கேட்டுக்கொண்டிருந்தார் ஸ்ரீரங்கநாத பெருமாள். அதை கேட்டு மிகவும் மகிழ்ந்து ஆழ்வாருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறார். திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் திருவாய்மொழியை வேத சாமியம் கொடுத்து தாங்கள் அருள வேண்டும்னு கேட்டுக்கிறார். அதாவது தாங்கள் வடமொழி வேதம் கேட்கிறீர்களே, அதற்கு நிகராக தாங்கள் இதையும் இந்த தமிழ் பாசுரத்தையும் தாங்கள் கேட்டு அருள வேண்டும்னு பிரார்த்தனை பண்றார். திருமங்கையாழ்வாரின் பிரார்த்தனையை ஸ்ரீரங்கநாதரும் ஏற்றுக்கொண்டு வடமொழி வேதத்திற்கு இணையாக ஒப்பாக தமிழ் வேதத்தையும் கேட்டருள இசைந்தார். திரு அரங்க பெருமாளை இசைந்து ஏற்றுக்கொண்ட உற்சவம் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி திரு அத்தியன உற்சவமும். திருமங்கையாழ்வார் காலத்தில் மார்கழி ஏகாதசி முதல் தொடங்கி 10 நாட்கள் இரவில் நடைபெற்ற இந்த உற்சவம் இப்போ ராப்பத்துன்னு சொல்றோம் இல்லையா, அது மட்டும்தான் நடந்தது. பகல் 10 அப்போ தொடங்கல. அப்போலாம் நம்மாழ்வார் விக்கிரகம் கூட இங்க கிடையாது. திருநெல்வேலி ஆழ்வார் நகரையில இருந்துதான் சடகோபரின் அர்ச்சா விக்கிரகம் திருவரங்கத்திற்கு வருமாம். ஏன்னா அதுவரை திருவரங்கத்தில் ஆழ்வார்களுடைய விக்கிரகங்களும் இல்லை. பின்னால் தான் அனைத்துமே ஏற்படுத்தப்பட்டது. அதுவரை நம்மாழ்வாருக்கு பராங்குஷன், வகுலாபரணன், சடகோபன்ற பல திருநாமங்கள் இருந்தாலும் நம்மாழ்வார்ன்ற திருநாமம் இல்லை. இந்த உற்சவத்துக்கு அவரை எழுந்தருள செய்து கொண்டு வந்த போது திருவரங்கநாதன் அபிமானித்து நம்மாழ்வார் அப்படின்னு பெயர் சூட்டினார். திருவாமணி மண்டபத்தில் நம்மாழ்வாரை எதிரில் வைத்துக் கொண்டு 10
நாட்களும் இரவு நேரங்களில் திருவாய்மொழியை கேட்டருளினார் ரங்கநாத பெருமான். உற்சவம் முடிந்ததும் திரும்ப நம்மாழ்வார் திருமேனியை ஆழ்வார் திருநகரை கொண்டு சேர்த்து விட்டு வருவார்கள். இந்த உற்சவம் திருமங்கை ஆழ்வார் காலத்துக்கு பின்னால் நின்றுவிட்டது. பிறகு நாதமுனிகள் காலத்தில் மறுபடியும் தொடங்கியது. அது எப்படி? ஆச்சாரியார்கள் பரம்பரையில் முதல் ஆச்சாரியர் நாதமுனிகள். காட்டு மன்னார்குடியில் அவதரித்தவர் இவர். இவர்தான் திருமங்கை ஆழ்வார் காலத்திற்கு பின்பு மறைந்து போயிருந்த ஆழ்வார்களின் பாசுரங்களை தேடி கண்டுபிடித்து நமக்கு தொகுத்து கொடுத்தவர். அவர் யோக கலையில் வல்லவர். தமது சீடர்களான உய்யக்கொண்டாருக்கு யோக மார்க்கத்தை உபதேசிக்க ஆரம்பித்தார். அப்போ உய்யக்கொண்டார் பிணம் கிடக்க மனம் புணரலாமோ அப்படின்னு சொல்லி பதில் சொல்றார். அதாவது சம்சாரிகள் ஞான சூனியமாய் நடைப்பிணம் போல பூமியில் பிறப்பு இறப்பு என்னும் சூழல்ல துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தும்படி பகவானால் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர்கள் தான் நாம். அதை செய்யாமல் தனியாக யோக தியானத்தினால பகவானை கண்டு சுயநலத்தோடு ஆனந்தப்படுவது சரியா? ஆழ்வார்களின் தத்துவங்களை ஜனங்களுக்கெல்லாம் எடுத்துரைத்து அவர்களுக்கு நல்வழி காட்டுவதல்லவா நம்மளுடைய கடமைன்னு எடுத்துரைத்தார். நாதமுனிகள் உய்யக்கொண்டார் சொன்ன இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார். ஆம், இனி இந்த பிரபந்தங்களை நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்த பிரபந்தங்களில் சொல்லப்பட்ட உற்சவங்களை நாம் எல்லா திருக்கோவில்களிலும் நடத்தி மக்களை பக்தி மார்க்கத்துல கொண்டு வர வேண்டும்னு நிச்சயித்தார். அதில் சிறப்பு மிக்க இந்த விழாதான் இந்த வைகுண்ட ஏகாதசி விழா. நாதமுனிகள் திருமங்கை ஆழ்வார் ஏற்படுத்தினார் இல்லையா, அந்த உற்சவத்தை இன்னும் சற்று விரிவு செய்தார். அதான அதை எப்படி விரிவு பண்ணார்? இதுவரை நம்மாழ்வாரது பாசுரங்கள் மட்டும்தான் ஓதப்பட்டு கொண்டிருந்தன. இப்போது 4000 பாசுரங்களையுமே 4000 திவ்ய பிரபந்தமுமே முழுமையாக பெருமாள் முன் பாட வைக்க வேண்டும் என்று எண்ணி பெருமாளிடம் விண்ணப்பித்து அருளாசியும் பெற்றார். ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமப்படி வளர்பிறை பிரதமை முதல் பகல் 10 நாட்கள் நடத்த வேண்டிய உற்சவத்தில் எல்லா ஆழ்வார்களின் பிரபந்தங்களையும் சேர்த்து ஓத வைத்தார். பிரபந்தங்களை தாளத்தோடு இசையும் அபிநயமும் சேர்த்து விண்ணப்பிக்க மதுர கவிகள் ஸ்தானத்தில் இசையில் தேர்ச்சி பெற்றவர்களை, அதாவது அரையர்களை நியமித்தார். பகல் 10 என பெயரிட்ட முதல் 10 நாட்களிலும் கண்ணினுன் சிறுதாம்பு, திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் என்ற இவை அனைத்தும் ஓதப்பட்டது. அடுத்த 10 நாட்களில் திருவாய்மொழி பாடி 21ஆம் நாள் இயற்பா பிரபந்தம் பாடி 4000 பாசுரங்களும் இறைவன் கேட்கும்படியாக நியமித்தார் நாதமுனிகள். அவர் காலத்தில் ஆரம்பித்த இந்த உற்சவ நடைமுறைகளை சில மாறுபாடுகளோடு ஸ்ரீ ராமானுஜர் அதற்கு பிறகு மற்ற ஆச்சாரியர்களும் இதை பின்பற்றினர். அதன்படி வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் திருநெடுந்தாண்டகம் முதலில் பாடியே தொடங்க பெறும். அதற்கும் ஒரு தாத்பரியம் இருக்கு, அதையும் பின் தெரிந்து கொள்ளலாம். வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மோகினி அலங்காரம் நடைபெறும். அடுத்த நாள் பரமபதவாசல் எனும் வைகுண்ட திறப்பு விழா நடைபெறும். பின்வரும் உற்சவமாக திருக்கைத்தல சேவை, அதற்கு அடுத்த நாள் திருமங்கை மன்னன் வேடுபரி உற்சவம், பின் நம்மாழ்வார் மோட்சம், இறுதியாக 10வது நாள் நடைபெறும். வைகுண்ட ஏகாதசி பகல் 10க்கு முன் திருநெடுந்தாண்டகம் பாடப்படுறது முதல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதற்கு பின் உள்ள விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். ராமானுஜருடைய சீடர் கூரத்தாழ்வான், அவருடைய பிள்ளை பராசரப்பட்டார், ஸ்ரீ ராமானுஜருடைய அபிமான புத்திரர். அப்போ மேல் நாட்டுல மாதவாச்சாரியார் ஒருவர் இருந்தார், சகல சாஸ்திர பண்டிதர். அவரை வாதத்தில் ஜெயித்துவிட்டு பராசரப்பட்டர் திருவரங்கத்திற்கு வந்த நாள் பகல் 10 உற்சவத்தின் முதல் நாள். திருநெடுந்தாண்டகம் கொண்டு தான் வேதாந்தியை ஜெயித்த விஷயத்த பராசரப்பட்டர் பெருமாள்கிட்ட விண்ணப்பிக்கிறார். அந்த திருநெடுந்தாண்டகத்தை நீ இப்பவே சொல்லணும் சொல்லி பெருமாள் பட்டர்ட்ட சொல்ல, பெருமாளின் ஆணைக்கேற்ப அப்பவே பராசரப்பட்டரும் அந்த திருநெடுந்தாண்டகத்தை பாடினார். அது முதல் திருநெடுந்தாண்டகம் தொடக்கமே வைகுண்ட ஏகாதசி பகல் 10 உற்சவத்தின் தொடக்கமாக அமைந்தது. அமாவாசை அன்று பெருமாளுக்கு திருமஞ்சனம் எதுவுமே யாதும் நடக்காது. அன்றைய தினம் சாயங்காலம் பெருமாளுக்கு அன்னம் படையல் எல்லாம் செய்து நைவேத்தியம் செய்து பின் கர்ப்ப கிரகம் சார்த்தி விட்டு அன்று அரையர்கள் அவர்களுக்கான பட்டு குள்ளாய் தரித்து கொண்டு தாளத்தோடு திருநெடுந்தாண்டகம் வியாக்கியானத்தோடு பெருமாளுக்கு முன் பாடுவார்கள். அடுத்த நாள் பகல் 10 திருப்பல்லாண்டு தொடக்கமாகும். இந்த பகல் 10 10ஆம் திருநாள் மோகினி அவதாரம். மோகினி அவதாரம் என்று பொதுமக்கள் சொன்னாலும் வைணவர்கள் இதனை நாச்சியார் திருக்கோலம் என்றே சொல்வார். பெருமான் அதை அற்புதமாக நாச்சியாராக அலங்கரித்துக் கொண்டு கருட மண்டபம் வந்து அற்புதமாக காட்சி தருவார். திருப்பார்கடலை கடைந்தது மார்கழி வளர்பிறை தசமி அன்று நடந்ததாக சொல்வர். அப்பொழுது விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு அமுதத்தை பங்கிட்டு தந்தார். அதனை அனுஷ்டிப்பதாக ஒரு புராணம் வரலாறு. திருமங்கை ஆழ்வார் பெருமாளிடம் நாயகி பாவத்தில்
கள்வன் கொல் என்று பாடினார். தன்னை பெண்ணாக திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் பாவித்துக் கொண்டு பாடியதையே பெருமாளை அனுசரிப்பதாக சொல்வதுண்டு. பராசரப்பட்டர் பெருமாளின் கோப பார்வைக்கு பயந்து தாயாரிடமே அமர்ந்திருப்பாராம். என்ன இதான் உனக்கு மட்டும்தான் பக்தனா, என்கிட்ட நீ அனுப்பி வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பெருமாள் தாயார்ட்ட கேட்பாளாம். நான் என்ன செய்யட்டும், அவர் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன் தாயார் சொல்வாளாம். பெருமாள் பக்தனுக்காக தாயார் கோலம் கொண்டு வந்ததாகவும் சொல்வதுண்டு. எது எப்படியாயினும் வெண்பட்டு உடுத்தி ஒய்யாரமாக காட்சி தரும் இந்த மோகினி அலங்காரத்தை காண கண் கோடி வேண்டும். தனுர் மாதம் வளர்பிறை ஏகாதசி என்று காலை பரமபத வாசல் திறக்கும். இதற்கு திருவாசல் வைகுண்ட வாசல் என்று பெயர். இதற்குள்ள புராணம், ஒரு காலத்துல மது கைடபர்ன்ற 2 அசுரர்கள் பிரம்மாவிடமிருந்து வேதத்தை அபகரித்து கொண்டு சென்றார்கள். திருமால் குதிரை முகத்துடன் ஹயகிரீவராக வந்தார். அசுரர்களுடன் சண்டையிட்டு வேதங்களை மீட்டு பிரம்மாவிடம் ஒப்படைத்தார். மகாவிஷ்ணுவின் திருக்கரத்தால் மரணம் தழுவும் போது தங்களுக்கு முக்தி அளிக்குமாறு அந்த அசுரர்கள் பிரார்த்தனை பண்றார். அவர்களிடம் மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி என்று பரமபதம் அளிக்கிறேன் பெருமாளும் வாக்கு கொடுக்கிறார். அதை போலவே மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசியான இந்த மோக்ஷதா ஏகாதசியில் பரமபதத்தில் வடக்கு வாசல் திறந்து அவர்களை பரமபதத்துக்கு அழைத்து சென்றார்ன்றது புராணம். வைகுண்ட மாநகரின் வடக்கு வாசலுக்கு பரமபத வாசல்னு பேரு. அந்த திருவாசல் வழியே அழைத்து சென்ற ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட வாசல் கடந்து பெருமாள் செல்லும் அழகு. அன்று பெருமாள் கோயிலில் உள்ள வைகுண்ட வாசலுக்கு பூஜை செய்து 4 வேதங்கள் ஓழ பாசுரங்கள் முழங்க தங்க அங்கி அணிந்து மங்கள வாத்தியம் முழங்க பரமபத வாசலை கடந்து செல்வார் நம்பெருமாள். பரமபத வாசலின் இடையில் விரஜா நதி ஓடுகிறது. பக்தர்கள் இந்த வாசலை கடக்கும் போது இந்த புண்ணிய நதியில் நீராடி பரமபத வாசல் வழியாக வைகுண்டம் செல்வதாக ஐதீகம். இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தில் யாரெல்லாம் காலையில் நீராடி எம்பெருமானை அந்த வாசல் வழியாக சென்று பக்தியோடு விரதமிருந்து சேவிக்கிறார்களோ அவர்கள் சகல சௌபாகியமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து வாழ்க்கைக்கு பின் அவர்கள் முக்தி அடைவார்கள் என்பது ஐதீகம். இந்த பரமபதத்திற்கு நுழைவதற்கு முன் அசுரர்கள் பெருமானிடம், நாங்கள் சொர்க்கவாசல் மூலமாக பரமபதம் செல்லும் இந்த நாளில் யாரெல்லாம் விரதம் அனுஷ்டித்து சாதுவாக உங்களை உள்ளன்புடன் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் சொர்க்கத்தை அருள வேண்டும்னு கேட்க பெருமாளும் ஏற்றுக்கொண்டார், வாக்கு கொடுத்தார். பெருமாள் நம்மாழ்வாரை அழைத்துக் கொண்டு பரமபதம் சென்ற நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி நாள். விரதங்களில் தலையாயது ஏகாதசி விரதம். வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இல்லாவிட்டாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து அன்று நிர்ஜலமாக, அதாவது தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருப்பது விசேஷமானது. அப்படி இருக்க இயலாதவர்கள் அன்று லேசான பால் பழங்களை ஆகாரமாக உட்கொள்ளலாம். அன்று முழுவதும் விஷ்ணுவின் நாமத்தையே ஸ்லோகங்களையே ஜபித்துக் கொண்டிருக்க வேண்டும். மறுநாள் துவாதசி காலை பூஜை செய்து பெருமாளின் தீர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அகத்திக்கீரை, சுண்டைக்காய், நெல்லிக்காய் போன்ற உணவுகளை சுத்தமாக சமைத்து பெருமாளுக்கு படைத்து பின் உட்கொள்ளலாம். இந்த துவாதச பாரணை என்பது மிக முக்கியம். இன்று அவசியம் அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று பரமபத வாசல் வழியாக பெருமாளை சேவிப்பது நற்பலன்களை தந்திரும். துவாதசி அன்று வாழைப்பூ, வாழைக்காய் போன்ற வாழை தொடர்புடைய விஷயங்களை விளக்க சொல்லியிருக்கிறார்கள். அதே போலவே சில குறிப்பிட்ட காய்கறிகளை உணவில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. கத்தரிக்காய், புடலங்காய், பாகற்காய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடுகு, மிளகாய், கொத்தமல்லி, புளி முதலியவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. எண்ணெயிலும் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் தவிர்த்துவிட்டு நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்று அவசியம் நம்மால் இயன்ற அளவு தானம் செய்ய வேண்டும். அதிதி பூஜை செய்து உணவளிக்க வேண்டும். இன்று செய்யும் தானம் நமக்கு கோட்டி புண்ணியத்தை தரவல்லது. அன்றைய தினம் ஒரு பாகவதற்கு உணவு தந்தால் அதை விட பெரும் பாக்கியம், பெரும் சிறப்பு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வைகுண்ட ஏகாதசி இரவில் பரமபதம் விளையாடுவார்கள். இதில் 8 ஏணிகளும் 8 பாம்புகளும் உண்டு. இதில் 9 சோபனங்கள் என்ற படிகள் உள்ளன. முதல் 5 படிகளான விவேகம், நிர்வேதம், பிரகதிரு, பீதி, பிரசாரகேது இந்த படிகளை பக்தன் முயற்சியுடன் தாண்ட வேண்டும். அடுத்த 4 படிகள் தாண்ட பரந்தாமன் கருணை கிடைக்கும். அதை வைத்து எளிதில் உக்ர மரணம், அர்ச்சிதாத்ரி, திவ்யதேச பிராப்தி, பிராப்தி என்ற 4 படிகளை கடந்தால் பரமபதத்தை அடையலாம் என்பதுதான் இதன் விளக்கம். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து பரந்தாமனை வழிபட்டால் இந்த பிராப்தி நமக்கு எளிதாக கிடைக்கும், மறுபிறவி இல்லை என்கின்றன புராணங்கள். அன்று முழுவதும் விரதம் இருந்து அரங்கன் நாமத்தை உச்சரித்து அவன் புகழ்பாடும் ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்தால் அதிக பலன்களை, பயன்களை நாம் பெற்றிடலாம். ஏகாதசி நாள்
அதனால் முதல் நாள் மறுநாள் ஆகிய 3 நாட்களும் விரதமிருந்து கண் விழித்து பெருமாளை வழிபட்டு துவாதசி பாராயணம் செய்தாலே ஏகாதசி விரதம் பூர்த்தியாகும். 30 முக்கோடி தேவர்களும் இந்த தினத்தில் இங்கு வருவதால் இது முக்கோட்டி ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் இந்த நாளில் கடைபிடிக்கும் விரத பலனாக பல கோடி மடங்கு நமக்கு புண்ணிய பலன் கிடைப்பதாகவும் சொல்றது. அதனால் இது முக்கோட்டி ஏகாதசி, மோக்ஷ ஏகாதசி, பீம ஏகாதசின்னு பேர் உண்டு. இப்படி சகல வழிகளிலும் மிக சிறப்புடையதாக மார்கழி மாதத்துக்கு உரிய இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நாம் ஒவ்வொருவரும் அனுசரித்து அந்த வைகுண்டநாத அருளை பெற்றிடுவோம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.